அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் இந்த காலை நேரத்தில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு என்னுடைய ஆக்சுவல் ப்ரோக்ராம், நான் அம்பாசமுத்திரத்தில் 2 சர்வீஸ், காலையில் 6 மணிக்கு ஒரு சர்வீஸ், 8:30 மணிக்கு ஒரு சர்வீஸ். ஆனால் ஆண்டோடைய அனாதி சித்தத்தின்படி, ஆண்டோடைய இரக்கங்களுக்கு முடிவிலை வார்த்தையின்படி கடந்த நாட்களில் அங்கிருந்து சென்னைக்கு வந்துட்டேன். அந்த நேரத்தில் இன்று காலை எப்பவுமே 2 சர்வீஸ் போகிறது வழக்கம். அதற்காக ஜெபித்து கொண்டிருக்கும் ஐயாவுடைய ஞாபகம் வந்துச்சு. அன்பாக வெங்கடேசனுக்கு ஃபோன் பண்ணேன். ஐயா அன்போடு ஏற்றுக்கொண்டாங்க. அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். திருச்சபை மக்களாகி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட விசேஷமாய் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட தலைப்பு தியாலஜிக்கல் எஜுகேஷன் சண்டே. இறையியல் கல்வியை பற்றி அறியும் ஞாயிறு. இறையியல் கல்வி நம்பிக்கையுரியவர்களாக்குதல். ஆண்டுடைய கல்வி நம்பிக்கைக்குரியவர்களாக்குதல். இறையியல் கல்வி பற்றுறுதியாளர்களை உருவாக்குகிறது. பற்றுறுதினா நம்பிக்கை, விசுவாசம். இறையியல் கல்வி நம்பிக்கை உயிர்களை உருவாக்குதல். ஆண்டுடைய கல்வியே நமக்கு நம்பிக்கையை சொல்லுவது. ஆண்டவரோடு நாம் எப்படி இணைந்திருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு எப்படி நமக்கு வாழ்வு கொடுப்பார் என்ற வாக்குத்தத்தின்படி ஆண்டவர் நம்மோடு எப்பவுமே இருக்கும் ஆண்டவர். இதை பற்றி சிந்திக்கிறப்போ உபாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, நம்முடைய தேவனாய கர்த்தரை நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே ஜாதி அது. நம்ம எப்போ ஆண்டவரை வொர்ஷிப் பண்றோமோ, எப்போ துதிக்கிறோமோ, ஒருவேளை சண்டே சர்வீஸ்ல மட்டும் இல்ல, பேட் அடிச்சு வாசிக்கிறப்போ பாடுறப்போ மட்டும் இல்ல, பஸ்ல போறப்போ, ட்ரெயின்ல போறப்போ, நடந்து போறப்போ, வீட்டுல படுத்திருக்கப்போ, உட்கார்ந்து இருக்கிறப்போ கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை உள்ளது. இதுதான் வொர்ஷிப். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு தி பிரேயர், எனி டைம் பிரேயர். எப்பவுமே ஜெபித்து, அதுதான் வொர்ஷிப். ஆண்டவரை நம்ம எப்பவுமே தொழுது கொள்றப்போ அவர் நமக்கு எங்க இருக்காரு? சமீபமாய். சமீபமான எங்க? இந்த தெரு முனையில இல்ல, இந்த கேட்டுக்கு வெளியே இல்ல, என் பக்கத்திலே நிக்கிறார். அதுதான் ஜோசுவாட்ட சொல்லப்ப, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல எலியா சொல்றப்ப, தூங்க போயிருப்பாருடா, வேற அலுவலா இருப்பாருப்பா, நித்திரையா இருப்பாரு. அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க 1 ராஜாக்கள் 17 வாசிக்க, அவர் சொல்லுவார், தூங்க போயிருப்பாருப்பா, அவர் வேற பிரச்சனையா இருப்பாரு, இப்ப அவர் வரமாட்டாரு. ரொம்ப தெளிவா சொல்லுவார். தெளிவா சொல்லிட்டு, பாரா என் கடவுள் எங்க இருக்காரு? வேர் இஸ் எலியாஸ் காட் பார். எலியாவின் தேவன் எங்கே? அவ்வளவுதான். ஒரே பிரேயர் தான். ஒரு வேர்டு, சிங்கிள் பிரேயர். உடனே அக்னி வானத்திலிருந்து இறங்கிச்சு. உடனே அவருடைய அந்த பலியெல்லாம் எடுத்துச்சு. உடனே ஒரு அருவாவை எடுத்தாரு. 450 பேரை கரகரகரன்னு அறுத்துட்டான். 450 பேரை. இவ்வளவு பெரிய வல்ல பவர் பாருங்க. அதே நேரத்துல கொஞ்ச நேரத்துல பயந்துட்டான். ஒரு பொம்பளை மிரட்டணும்னு பயந்துட்டான். இதுதான் மனுஷன். நம்ம எப்படி இருக்கிறோம்னா, வயிறு வலி இருக்கு, தலைவலி இருக்கு, அமைதி இல்லை, வீட்டுல பிரச்சனை, கேன்சர், டிபி, இப்படி எல்லாம் வியாதி. டாக்டர்கிட்ட போறோம், சொத்துக்கள்லாம் காலி பண்றோம், செலவு பண்றோம், எல்லாம் காலி பண்ணாலும் சரியாகல, வியாதி குறையவே இல்லை. எத்தனையோ டாக்டர்கிட்ட மாத்திரம் ஸ்பெஷலிஸ்ட போடுறோம். இந்தியா லெவல்ல உள்ள ஸ்பெஷலிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறோம். அவர் பார்த்து ஒரு ஃபீஸே 3000 ரூபா. அப்படி பாக்குறதுக்கே 3000 rupees. ஏன்னா அவர் 55 வயசு வரையும் படிச்சுட்டு வர்றாரு. டாக்டர் படிப்புங்கிறது ஒரு சாதாரண படிப்பு இல்லை. எங்க வீட்டுல 6 பிள்ளைங்க டாக்டரா இருக்காங்க. என்னுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள். என்னுடைய பிள்ளைகள் 3 பேர். 2 பேர் டாக்டர், மருமகன் டாக்டர், அண்ணனுடைய பிள்ளைகள் 2 பேர் டாக்டர், இன்னொரு அண்ணன் பொண்ணு டாக்டர். அப்போ டாக்டர் படிப்பது சாதாரண படிப்பு இல்ல. எம்பிபிஎஸ் முடிக்கணும், எம்டி முடிக்கணும், அப்புறம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி படிக்கணும். இதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே 2 வருஷம் நீட்டு படிக்கணும். இதுக்கு மேல ஒண்ணு படிக்கணும். இதை படிச்சு முடிக்கும் 55 வயசு. அப்ப 3000 ரூபாய் ஃபீஸுங்கிறது ஒன்னும் பெரிய கதை இல்லை. ஆனா கடைசியில் ஒரு பாஸ்டர் வந்தாரு, மோகன்தாஸ் ஐயா வந்தாரு, பிரின்ஸ்லி வந்தாரு, ஜோம் பண்ணாரு, ஹீலிங் ஆயிடுச்சு, நல்ல சுகம் கிடைச்சிருச்சு. இப்போ ஞானஸ்தானம் வந்தாச்சு. ஆனா வீட்டுக்காரர் ஒரு மிரட்டின உடனே, வானாங்க வீட்டுக்கார என் கூட இல்லைங்க, விட்டுட்டு போயிடுவேங்கிறாருங்க.
என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேதுங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க, நீ கிறிஸ்தவன் ஆகிட்ட உனக்கு தர முடியாதுங்கிறாங்க. இல்லை நான் கிறிஸ்தவனால கெசட்ல நான் எஸ்சிலேருந்து பிசியா மாறிட்டேன், வேலை கிடைக்காதுங்க. அதனால எனக்கு என்ன வேண்டாம், வேலை வேண்டாம், கிறிஸ்தவம் வேண்டாங்க. சாரிங்க, நீங்க நல்ல பாஸ்டுங்க, வாங்க ஜெபம் பண்ணுங்க, நான் கவர் கொடுக்குறேன், வாங்கிட்டு போயிருங்க, எல்லாம் பண்ணுங்க. ஆனா நான் சர்ச்சில் என்னவா இருக்க மாட்டேன், அங்கத்தினரா வர முடியாது, நான் பேரை மாத்திக்க முடியாதுங்க. என் பேரு அந்த கமலா, அதான் என் பேருங்க, கமலாவா தான் இருக்கும். நான் கஸ்தூரியா மாற மாட்டேங்க, ஒரு பரிமள தைரியமா மாற மாட்டேன்னு இன்னைக்கு எத்தனை மக்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்க. அப்படித்தான் எலியா உலக பிரகாரமா பயந்து போயிட்டார், பெரிய தீர்க்கதரிசி. சொல்றே எவ்வளவு தைரியம் கூட்டத்துலன்னு. நமக்குலாம் ரொம்ப பயம், எப்ப என்ன நடக்குமோ. இப்ப அப்படிப்பட்ட நிலைமை, திடீர்னு யாரையும் குறைச்சு பேசிட முடியாது. வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, யாரு என்ன பண்றாங்கன்னு, எங்க போட்டு தள்ளலாம்னு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட கூட்டத்துல தூங்கி இருப்பாரா, மேல அலுவலா போயிருப்பாருப்பா, மறந்திருப்பாருப்பா. அவர் என்ன சொல்றாரு, தூங்கி இருப்பாருப்பா, மறந்திருப்பாருப்பா. ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு வேர் இஸ் எலியாஸ் கார்டன், ஒரே வார்த்தை தான், ஒரே பிரேயர் தான். அக்னி வந்துச்சு, தூக்கிட்டு போச்சு, எடுத்துச்சு. அவ்வளவு பவர் இருக்கவன் 450 பேரை கொன்ன பிறகு பயந்து குடுகுடுன்னு ஓடுறான். ஆனா வேற எந்த ஜாதிக்கு இவ்வளவு பவர் இல்லைங்க. அவர் என் கூடயே இருக்கிறாங்க, உன்னை விட்டு விலகுவதில்லைங்க. என் நாமத்தினால் எவைகளை கேட்டால் அவைகளை தருவேங்கிறாங்க. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான்ங்கிறாரு. நீ விசுவாசம் நம்பிக்கை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் உயர்ந்த அடைக்கத்தில் வைக்கப்படுவான், கர்த்தரை நம்புகிறவன் மரணத்தை காண்பதில்லை. கர்த்தாவே என்று யாருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தானோ அவனுக்கு ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய அற்புதம், பெரிய விடுதலை. அது யாரா இருந்தாலும், எந்த மதமா இருக்கலாம், எந்த இனமா இருக்கலாம், எந்த ஜாதியா இருக்கலாம், எந்த வயதா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம். இதுதாங்க இறையில் கல்வி, இறை எஜுகேஷன் என்பது கர்த்தர் மேல பற்றுதலா இருப்பது. அதுதான் எபிரேயர் 11:1 சொல்லுகிறார், விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதி, காணப்படாத நிச்சயம் என்று சொல்லுகிறார். அதுதான் எபிரேயர் 12:1 சொல்றார், மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோம் இயேசுவை நோக்கி. Follow to Jesus. இயேசுவை நோக்கி விசுவாசத்தை துவக்குறோம் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி. யார் அந்த இயேசுவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோமோ அந்த மனிதன் ஒரு காலம் வெட்டப்பட்டு போனதில்லைங்க. வேதத்துல பாச 10 குஷ்டரோகிகள் வந்தாங்க. 10 பேரு சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்க 10 பேர் கேட்டாங்க. அவர் ஒண்ணும் சொல்ல, போய் நீ ஆசாரியன்ட்ட காட்டு போ, உங்க பாஸ்டர்ட்ட போய் தசமபாகம் கொடு, உங்க பாஸ்டர் போய் தோத்திர பலி செலுத்த, ஆண்டவர் உனக்கு செய்த நன்மைகளுக்கு இருக்க காணிக்க கொடு, போப்பான்னார். போங்க தம்பிங்க போனாங்க. 10 பேருக்கு ஹீலிங் ஆயிடுச்சு. போ சர்ச்சுக்கு போ, திருச்சபையில போய் நில்லு போ சொன்னார். நம்பிக்கையோடு போனாங்க. ஒருத்தர் தான் திருப்பி வந்து தோத்திரம் செலுத்தினாரு. இதுதான் எஜுகேஷன், இதுதான் நாலேஜ். நீங்கள் நம்ம ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா எவ்வளவு பேருக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. நீங்கள் நானும் அப்படி நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், ஆண்டவருடைய பாதத்துல நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாய், எது வந்தாலும் மழை இடிந்தாலும் வானை சாய்ந்தாலும் என் இயேசுவை நோக்கி, என் தேவனை நோக்கி. அவர் எத்தனை பெரிய ஜாதி எதுவுமே இல்லைங்க. தன்னை தேவனை பக்கத்துல வைத்திருக்கிற ஜாதியை வேற எதுவுமே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பெருத்த ஜாதினா அந்த ஜாதி வச்சிருக்கிறனா ஆண்டவரை விட்டு ஒரு காலம் கைவிட மாட்டேன் என்று உங்களுடைய பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்களை இந்த இடத்துல சொன்னீங்கன்னா நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுத்தார். உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வைக்கப்பட்டு போறது. ஒரு சகோதரிட்ட அவங்க மச்சனம் வந்தார். அக்கா, அண்ணன் இல்ல செத்து போனாரு, அண்ணன் செத்து போன சோகத்துல நீ கிறிஸ்டினா மாறிட்ட, ஞானஸ்தானம் வாங்கிட்ட, வெள்ளச்சேலை கட்டிட்ட, சர்ச்சைக்கு போற, கம்யூனியன் பெற்றுக்கொள்ற, எல்லாம் நல்லதுதான். இப்ப நீ உன் பேரை கெசட்ல மாத்திடுங்கிற,
கிறிஸ்தவன் ஆயிட்டேன், பழைய மதத்தை சொல்லிட்டு தாய் மதத்தை சொல்லிட்டு நான் கிறிஸ்தவனா மாறணும்னு நினைக்கிற. நீ கிறிஸ்தவனா மாறணும்னு நினைச்சா நீ எஸ்சில இருந்து பிசிக்கு வந்துருவ. உனக்கு கோட்டா போயிடும். ஒரு பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு, எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்காது. என்ன பண்ண போற? மாறாத. கவர்மெண்ட் சலுகை இல்ல, நீ பிசி ஆயிடுற, மேல் ஜாதி ஆயிடுற, வேண்டாம். ஓபிசி ஆயிடுற, வேண்டாம். அந்த அம்மா அப்படியா தம்பி, சரி தம்பி நான் மாத்தல சொல்லிட்டு போய் அந்த அம்மா கெசட்ல பேர மாத்திச்சு. வெறும் எல்கேஜி சீட்டு, எல்கேஜி சீட்டுக்கு நம்ம கிறிஸ்தவம் போட்டுச்சு. கிறிஸ்தவம் போட்டோட பிசி ஆயிடுச்சு. அந்த மேனேஜ்மெண்ட் மட்டும் உங்களுக்கு போட்டாங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம கிறிஸ்தவங்களுக்கு அந்த 12 சீட்டு முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு தர முடியாது. இந்த அம்மாவும் கிடைக்கிற ஒரு ஸ்கூல்ல போய் ஃபீஸ் கட்டிட்டு ஸ்கூலுக்கு போன நாள்ல எந்த ஆவலோடு கிடைக்குதோ இந்த ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்ணி உங்க பிள்ளைக்கு ஒரு சீட் எல்லாம் அதுதான் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனங்கள் நம்பிக்கை, விசுவாசம், இந்த faith, கடைசி வரை faith. ஆபிரகாம் faith, யாக்கோபு faith, யோசேப்பு விசுவாசம். யோசேப்பு சொல்றப்ப சொல்றாரு, போத்திபார்ல சொல்றாரு, வீட்டுல இல்லன்னு போறீங்கப்பா, ஆனா நீங்க மட்டும் அவங்க துணைங்க, உங்களை சொல்றதுக்கு எனக்கு தொட மாட்டேன், உங்களை நான் டச் பண்றதுக்கு. ஏன்னா அவர் எல்லாத்தையும் எனக்கு சுதந்திரமாக கொடுக்கல. அந்த தண்டனை என்ன கருத்து? ஜெயில். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் கடந்து வந்தபோது அந்த தேசத்திற்கு ராஜாவா மூர்த்திப்பாடு பெரியாளா மாறிட்டாங்க. அவர் அந்த வேதனை துன்பங்கள் மத்தியில கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டிருப்போம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாஸ்டருக்கோ, ஒரு மிஷனரிக்கோ, ஊழியத்துக்கு போகணும், ஒரு பிஷப்புக்கோ, ஒரு மாண்டேட்டுக்கோ சில்வம் போடுவாங்க. மிஷனரிக்கு சின்ன சில்வம் போடுவாங்க. மிஷன் சாதனத்துல சார்ந்து இருப்பதால் சின்ன சிலுவை மிஷன் டெடிகேஷன் பண்ணோன்னா கருப்பு அன்னக்கயத்துல ஒரு சிலுவை பாலக்கட்டை சிலுவை கட்டில போடுவோம். ஐயா மாடரேட்டுக்கு பெரிய சிலுவை 35 சவரம் நகை போட்டு 25 சவரம் 35 சவரம் நகை பெரிய சிலுவை. எதுக்கு தெரியுமாது? அவ்வளோ வேதனை, அவ்வளோ துணியா இருக்காங்க. ஏசி சிலுவை அந்த தினம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, சிலுவைனா என்னது? சந்தோஷம், மரணம். இயேசுவை ஏற்றுக்கொண்டப்போ விடுதலை இருக்கு, அதே நேரத்தில் துன்பம் இருக்கு. அந்த துன்பத்தின் மத்தியில் நிக்கணும். தானியலுக்கு துன்பம் வந்தது, சாத்ராக் மேஷாக்கு துன்பம் வந்துச்சு. ஆனா ஸ்ட்ராங் ஃபெய்த் நின்னாங்க. கடைசியே போல என் தேவன் ஆராதிக்கிற தகப்பனை தப்புவிக்க அவர் தப்புவிக்க மாட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம்? ஒரு சில நிறைய பேர்ல ஒரு சில கூட போயிடுவார், அவங்க கூட நடந்து, அவங்க கூட கோழிக்கறி சாப்பிட்டோம், அவங்க கூட ஒரு வெட்டு சாப்பிட்டோம். என்ன பண்ணணும்? இல்லை ஒரு சண்டே அவங்களுக்கு எங்கேயும் போயிடுறோம். இல்லை மகளை மாப்பிள்ளையே கிடைக்கலன்னு வேற மதத்தில் கொடுத்துறோம். மகனுக்கு வேணும் நிறைய குற்றுவர்கள் வேற இடத்துல கொண்டு இருக்கிறோம். இல்லை கிறிஸ்தவம் போட மாட்டோம். ஆனா இதெல்லாம் இல்லை, தப்பு. ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட தகப்ப தன நம்பிக்கையோடு நிற்கிறப்போ ஆண்டவர் நிச்சயமாக விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் நிச்சயம். அதுதான் ஆண்டவர் கேளுங்கள். 4 சொல்றார், லிசன் 4:3 கேளுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவரை நோக்கி கேட்கிறப்போ ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கும். ஆண்டவர் எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. கிறிஸ்தவ போதிப்பு, கிறிஸ்தவ கல்வி ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு கேட்கிறப்போ அவர் ஒரு காலம் என்னுடைய பேட்டியில 65 வயது எனக்கு முடியக்கூடிய நிலைமையில இருக்கிறார். சாதாரண ஒரு மனிதன் ரொம்ப புத்தக நிலைமையா வாக்கி ஆரம்பிச்சு
இன்னைக்கு உலக அளவுல எங்க போனாலும் பிஎஸ் ஃபேமிலி சொன்னா தெரிகிற அளவுக்கு ஆண்டவர் வழியாட்டி கொண்டிருக்கிறார். ஒரு காலம் விற்கப்பட்டு போறாங்க. கர்த்தரை நம்பிக்கிறவங்க ஒரு காலம் வெட்கப்படவே இல்லை. வெட்கமடைகிற மாதிரி தெரியும், வெட்கமே அடைஞ்சிட்டமேங்கிற ஒரு பயம் வந்துடும். ஆனா 8 மடங்கு மேல வைக்கும். ஆண்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டு போறப்போ சொந்த மூளை சொந்த கிரிமினல் விழா பண்ணா இப்படிலாம் போயிடலாம், அப்படி கிரிமினல் மைண்டு. ஆனா ஒரு காலம் வீட்டுல வேதனை கண்ணீர் துன்பம் பிரச்சனை அமைதியே இருக்காது. நான் படுத்தா தூங்குறாரு, வண்டியில உட்கார்ந்தா தூங்கிடுவேன், வண்டியில உட்கார்ந்தோட தூங்கிடுவேன், உட்கார்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே தூங்குறாரு. எங்க போனாலும் ஆண்டவர் உயர்ந்த இடத்தை தருவாரு, எங்க போனாலும் வாழ்வு தருவாரு. ஆனா ஒப்பு கொடுத்து இந்த இடத்துல தாண்ட ஒண்ணு நம்ம வெட்கப்படுத்துறான்னா நம்ம வெட்கப்படுத்துறோம். ஆனா அப்படிப்பட்ட ஆண்டத்தை நாம எப்படி இருக்கிறோம்? ஒரு வீட்டுல ஒரு சிறந்த இங்கிலாந்துல ஒரு சிறந்த பாடகி ஒரு சகோதரி அமெரிக்கா. அந்த அம்மா போஸ்ட் ஓட்டுலாம் லட்சக்கணக்கான மக்கள் கூட்டம். 500 ரூபாய் டிக்கெட் 5000 ரூபாய் கார்ல வைக்கும். கூட்டம். அந்த அம்மாவுடைய 3 மணி நேரம் கலை நிகழ்வுல வந்து மக்கள் அப்படி ஆத்மத்தோடு இருப்பாங்க. அந்த அம்மா ஒரு நாள் தன்னுடைய ப்ரோக்ராமை முடித்து தன்னுடைய கார்ல பயணப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் பிஷப் மோகன்தாஸ் பேசுகிறார், பிஷப் பிரின்சி பேசுகிறார், மோகன்தாஸ் பேசுகிறார், பிஷப் பிரின்சி பேசுகிறார். போஸ்ட் அப்ப அந்த அம்மா கேட்குது, who is this மோகன்தாஸ், who is this பிரின்சி, யார் அந்த யார் அந்த மனிதர்? அந்த அம்மா கொண்டு போய் புரியல. அந்த அம்மாவும் பொறுத்தவரை மன கவலை. வீட்டில் வருது, தன் வீடை ஹவுஸ் கீப்பிங். இன்னைக்கு அவங்க என்ன வேலை செய்யுங்க? ஹவுஸ் கீப்பிங். ஹவுஸ் கீப்பிங் இன்னும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம். ஹவுஸ் கீப்பிங்னா என்ன வேலை? கஷ்டமா இருந்தா வழி இல்லை, தப்பு இல்லை, உண்மை மட்டும்தான் இருக்கணும். வேலையை பற்றி பிரச்சனை இல்லை. பாத்ரூம் கழுவுறோமா, வீட்டை துவைக்கிறோமா, மேனேஜரா இருக்கிறோமா, காந்தியடிகள் சொல்றாரு, சிறைக்கிறவனுக்கு அதான் சம்பளம், 1000 அதான் சம்பளம், 2 பேரும் விட்டுருவாங்க. அப்புறம் வாட் இஸ் த டிஃபரெண்ட்ங்கிறாங்க. என்ன சொல்றாரு? இவன் சிறைக்கிறான்பா, ஷேவ் பண்றான், அவனுக்கும் துட்டு தானே. லாயத்துக்கு போய் உட்கார்ந்து என்ன கேட்கிறாரு? துட்டு கொடுக்குறாரு, துட்டு கொடுத்தாதான் பேசுவார். வாட் இஸ் த டிஃபரெண்ட்? இவராது ஷேவ் பண்ண பிறகு நல்ல பாலிஷ் பண்ணி அழகு பண்ண பிறகு துட்டு வாங்குறாரு. அவர் முதலே துட்டு கேட்கிறார். அது இதோட ரொம்ப மட்டமான தொழிலே அதான். எல்லாத்துலயும் கமிஷன், எல்லாத்துலயும் பாட்டு. ஏன்னா லாயரா இருந்தா கோச்சிட்டு போறீங்க, ஒரு நாள் அந்த லாயரோட சில தொடர்புகள் இருக்கு போய் தான் சொல்றேன். இப்ப 2மே ஒண்ணு தானே. வாட் இஸ் த டிஃபரெண்ட்ங்கிறார்? 2 மேல தானே. ஆனா நம்ம கொஞ்சம் வீட்டு வேலை செய்யறது. இப்ப யாரும் சொல்ற ஹவுஸ் கீப்பிங் சொல்லிடுறோம், கொஞ்சம் மாடர்ன் ஆகிட்டோம், இங்கிலீஷ்லாம் படிச்சோம்னா நல்லா சொல்லிடுறோம். அதே மாதிரி அந்த அந்த ஹவுஸ் கீப்பிங் அம்மாட்ட போய் கேட்குது, அம்மா இதே மாதிரி பிஷப் மோகன்தாஸ் பேசுறான்னு சொல்றாங்க. யார் அந்த மனிதர்? அந்த திருமணம் போட்டு அந்த திருமணம் இல்லை, அந்த திருமணம் இல்லை, அந்த கூட்டம் இந்த கூட்டம், யாரு அவரு, யாரு அவரு என்ன அந்த அம்மா கேட்குது. அந்த அம்மா சொல்லுது, அது ஒன்றும் இல்லைங்க, சத்தியமூர்த்தி நகர்ல 35 வருஷத்துக்கு மேல நடந்து உள்ள போக முடியாது, கஞ்சா விற்பாங்க, சாராயம் விற்பாங்க, ஏன்னா கருத்தை விட்டு அந்த விற்பான், போலீஸ் உள்ள வர முடியாது, இங்கே நல்லவங்களாம் வாழாத இடம், நல்ல மனுஷன் உள்ள போக முடியாது. இப்போவும் ஒரு இடம் அந்த காந்திபுரம் ஒரு தெரு, ஒரே தெரு, 3 பக்கம் ரயில்வே லைனு. இப்போ நிறையா மாறிட்டுள்ள நிறையா சர்ச்சு, 4-5 சர்ச்சு தாண்டி உள்ள வந்துச்சு. மெயின் சர்ச்சு 4 சர்ச்சு வந்துச்சு. இந்த சர்ச்சஸ் வரணும்னா அங்கே யாருமே உள்ள போக முடியாது. நானே என்னால் சைக்கிளில் 35 வருஷமாக என்னுடைய பிஸ்னஸ் வரப்போ சைக்கிள் அந்த தெருவுக்குள்ளெல்லாம் வர முடியாது. இந்த மெயின் ரோடு சத்தியமூர்த்தி நகருக்கு 5 மணிக்கு மேலே வரமாட்டேன். இந்த வரையும் தான் வந்து இந்த போட்ட சஃபரில் இதுக்கப்புறம் தாண்டி வர முடியாது. ஏன்னா அந்த ரயில்வே அந்த பாலெல்லாம் எல்லாம் பூவத்துக்கு மேலே சுடுகாடு, இதுக்கப்புறம் வந்தால் சண்டை வெட்டு குத்தி எதுக்கு வாங்கணும். அந்த முனையிலே அந்த அங்கே ஒரு கோவில் இருக்கும், அதிலே திருப்பி போயிடுவேன். 5 மணிக்கு மேலே வரமாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டேன், கவர்மெண்ட் ஹாலிடே நீங்கள் வரமாட்டோம், பிரச்சனை. அப்படிப்பட்ட ஏரியாவில் இயேசு நல்லவர்னு சொன்னாங்க, அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்க நல்லவராக மாறினாங்க.
அவங்க ஏசுதான் நல்ல மனிதன், நாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் போய் காஸ்பல் சொன்னாங்க, கஷ்டப்பட்டு சொன்னாங்க. ஆனா முதல்ல சொல்ல முடியல. அடி விழுந்தது, விழுந்தது, விட்டு விழுந்தது, எல்லாம் விழுந்தது. ஆனா தாங்கிட்டு ஏசு நல்லவருங்கிறப்போ அவ குடிகாரா இல்ல, அவ குடிப்பதை விட்டுட்டா, கடன் வாங்குறத விட்டுட்டா, கணவர் குடிய விட்டுட்டான், புள்ள மாறிட்டான். அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வந்துச்சு. அமைதி இல்லாத வாழ்வு, எப்பவுமே அமைதியற்ற வாழ்வுல இயேசுங்கிற ஒரு நபர் வந்தது. அந்த நபர் வந்த பொழுது அவளுக்கு அமைதி கிடைச்சது. அதுதான் இயேசு பிறக்கிறப்போ ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. சமாதான பிரபு என்பது ஒரு அமைதி அரசர் பிறந்திருக்கிறாரு. உங்களுக்கு சமாதானம், அந்த சமாதானத்தை கொடுக்க இயேசுங்கிற ஒரு நல்லவர் வந்தாரு. அவங்க அந்த இயேசு நல்லவர் என்பதை சொன்னாங்க. இன்னைக்கு அங்க 7 விழுக்காடு கிறிஸ்துவ மக்கள் மாறிட்டாங்க. எங்க பார்த்தாலும் காலையில வெள்ளச்சாலை, எந்த கோயில பார்த்தாலும் கூட்டம், எங்க பார்த்தாலும் திருச்சபை, எல்லா மேல் வீட்டறைகளும் திருச்சபை. இன்னைக்கு வளர்ந்திருக்க அந்த மக்கள் மத்தியில் ஒரு அமைதி இருக்கு. அங்க திருடு குறைஞ்சிருச்சு, வெட்டு குத்து முடிஞ்சிருச்சு, குடிகாரங்க எண்ணிக்கை குறைஞ்சிட்டு, குடிக்காதவன் வாழ்க்கையில அமைதியை பெற்றுட்டான். எல்லா மக்கள், குடித்த மக்கள் மத்தியில ஒரு சாட்சியான வாழ்வு, நல்ல மக்கள் அங்க எழுப்பிட்டாங்க. மன அமைதி. எவ்வளவு மக்கள் குடியினால லிவர் கெட்டு, கிட்னி கெட்டு செத்து போயிட்டு இருந்தாங்க. அந்த எண்ணிக்கை குறைஞ்சு இன்னைக்கு குடிக்காத மக்கள் நிறைய எழுப்பிட்டாங்க. இதுதாங்க கிறிஸ்துவம். அதனாலதாங்க அவர் பேசுறான்னு போட்டிருக்காங்க. அவர்கிட்ட போன ஒரு அமைதி, ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் கிடைக்கணும். அந்த வேலைக்காரமா சொல்லிச்சு. உடனே இந்த அம்மா வேலைக்காரிட்ட போய் நாங்கள் எப்படி போறதுன்னு சொல்ல முடியாது. இது பெரிய ஒரு நிறையா அந்த அம்மாவுக்கு. இப்போ அந்த பக்கத்தில் ஒரு நாள் ஒரு தலைவர், ஒரு நடிகர், ஒரு தலைவர், ஒரு இடத்துல வீடு 2 பேருக்கு. அந்த தலைவர் போகிறப்போ அதை எல்லாத்தையும் மூடிடுவாங்க. அப்போ அந்த நடிகருக்கு வருத்தமாக இருந்தது. சொல்லி பார்த்தாரு, கேட்கல. ஒரு நாள் மூடிட்டாங்க. அவர் சிக்னலில் நின்றுக்கிட்டே இருந்தார். நின்றுட்டே இருந்தார். டக்குன்னு என்ன பண்ணால் சிக்னல் விட்டு இறங்கி ரோட்டில் நின்றுட்டார். ரோட்டில் நின்று லட்சக்கணக்கான மக்கள் கூட்டிட்டாங்க. யார் நிற்கிறா? பெரிய ஒரு நடிகர் நிற்கிறார். பெரிய கூட்டம். இப்போ தலைவரே உள்ளவர்களேன்னு அவ்வளோ கூட்டம் கூட்டிட்டு. அப்புறம் அந்த தலைவர் சொன்னாங்க, அவர் வந்தால் முதல்ல வழி விட்டுருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ரசிகர், பெரிய நடிகர், பாடகர் நம்ம. ஆனால் இந்த மோகன்தாஸ் ஐயா மீட்டிங்கை கேட்க நான் என்னதான் சொல்கிறேன். 7 மணிக்கு மீட்டிங், 10 மணிக்கு முடியும், 8 மணிக்கு அவர் கையில் மைக்கு கொடுப்பாங்க. சொல்லிச்சு அந்த அம்மா. 8:05 போச்சு. வீட்டிலேருந்தே சேர் கொண்டு போச்சு. அந்த கூடாரத்துக்கு வெளியே ஓரமாக காரு பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்து பேசிச்சு. நல்லா பேசினா கேட்போம். அவர் பேசுறது பிடிக்கலாம், எழுச்சி நம்ம காரில் வந்துடலாம். அந்த அம்மா போய் உட்காந்துச்சு. உட்கார்ந்த உடனே அதனுடைய வார்த்தைகள் சங்கீதம் 107, 19, 20 ஆபத்தில் அவர்கள் நோக்கி கூப்பிடுவார்கள், இக்கட்டுகளிலிருந்து விடுதலை கொடுக்கும் வார்த்தையை அனுப்பி குணமாக்கி. 147, 18 சொல்றாரு. அந்த வார்த்தை உருக பண்ணும் வார்த்தை. இப்படி ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து வெளியே வச்சா என்ன ஆகும்? ஐஸ் கட்டியை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே எடுத்து வச்சா என்ன ஆயிரும்? அதே மாதிரி அந்த வார்த்தை எனக்குள்ள எனக்குள்ள வியாதி என்ன ஆயிரும்? உருகி போகும். ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ள வந்தோன்னு என்ன ஆயிரும்? உருகிறோம். ஆண்டோடைய வார்த்தை எனக்குள்ள என் மன கஷ்டங்கள் என்ன ஆயிரும்? மலை போல இருக்கிற கஷ்டங்கள் என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லாம ஆயிரும். அந்த வார்த்தை அந்த அம்மா டச் பண்ணிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொரு வார்த்தையும் அந்த அம்மாவுக்கு விடுதலை கிடைத்து கொண்டே இருந்தது. அப்படியே தன்னை மறந்து பின்னால உட்கார்ந்தது கொஞ்சம் நடுவுல முன்னால போய் உட்கார்ந்துருச்சு. அந்த திரைக்கு உள்ள போய் உட்கார்ந்துச்சு. இனி நாம இந்த வாழ்க்கை வாழக்கூடாது. இந்த கிறிஸ்தவம் என்ன வாழ்க்கை சொல்லுதோ அந்த வாழ்க்கை தான் வாழ வேண்டும் என்று முடிவு பண்ணி அந்த மீட்டிங் முடிச்சு ஆல்டர் கால் கொடுக்குற நேரத்தில் இந்த அம்மா பார்த்தா கூட்டம் கூடிரும். இந்த அம்மா வேகமாக காரில் கிளம்பி வீட்டுக்கு வந்துச்சு. வர்றப்போ இயேசு நல்லவர், இயேசு ரட்சிக்கலான்னு சொல்லிக்கிட்டே வந்துடுறப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. நாளைக்கு மியூசிக் அகாடமியில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, லட்சக்கணக்கான மக்கள் வருவாங்களே,
அந்த கூட்டத்தை விட்டுட்டு நான் எப்படி போவேன்? அதை முடிச்சுட்டு நாளை கழிச்சு நான் என்ன வாங்கிக்கிறேன்? பாமன்னிப்பு, மனம் திரும்புதல் பெற்றுக்கொள்றேன். நாளைக்கு ஒரு நாள் அந்த மீட்டிங் முடிச்சிடுறேன். நாளைக்கு ஒரு நாள் அந்த மீட்டிங்க அந்த மக்கள் எல்லாம் என்னை நம்பி வருவாங்களேன்னு அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அடுத்த நாள் அந்த மீட்டிங் போச்சு, அதனுடைய கூட்டத்துக்கு போச்சு. அன்னைக்கு மாறன்னு நினைச்சு, ஆனா அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு ப்ரோக்ராம் வந்துச்சு, அதை விட பெரிய ப்ரோக்ராம். இப்படியே ஒரு வாரம் போச்சு. ஒரு நாள் காரை வேகமாக ஓட்டிட்டு போட்டிருக்கப்போ எதிரில் வந்து ஒரு கார் மோதி அந்த அம்மா ஸ்பாட்ல இறந்துருச்சு. இதுதான் வாழ்க்கை. ஆண்டவர் இன்றே ரட்சணை நாள், இன்றே மீட்கப்படும் நாள், இன்றே விடுதலை திருநாள். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இப்பொழுதே மனம் திரும்ப. அதுதான் சங்கீதம் 1 சொல்லுவார், துன்மார்க்குடைய ஆலோசனை இடவாமலும் பாவியுடைய வழியில் நிற்காமலும் பரியாசக்கார காரணத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. do not walk in the counsel of wicked. துன்மார்க்குடைய ஆலோசனை வழியில நிக்காத, பரியாசக்கார வெளியில நிக்காத, stand in the way of sinners. பாவியுடைய வழியில் நிக்காத, உட்காராத, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனிதன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. நீர்க்கால் ஓரம்னா 2 செடி வைங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊத்துங்க, ஒரு செடிக்கு தண்ணி ஊத்தாதீங்க. எந்த செடி நல்லா இருக்கும்? தண்ணி ஊத்தாத செடி என்ன ஆயிரும்? என்னைக்கு கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து நம்ம அவரோடு இருக்கிறோமோ, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்தவித ஆயுதமும் அதீதின் காலத்தில் நீங்க கேட்கலாம், நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவர் எனக்கு தரல, எங்க தங்கச்சிக்கு சொந்த வீடு கொடுத்திருக்கிறாரு, எனக்கு ஏன் தரலன்னு கேட்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. ஏசாயா 58:11 சொல்றார், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போல காணப்படுவார். இந்த ஏசாயா 58 நீங்க வாசிங்கன்னா அவ்வளவு செழுமையா இருக்கும் அந்த வார்த்தை. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாது, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 கூப்பிடுகிற இடத்தில் செவியை சாய்த்து நீ சத்தமாய் நீ நோக்கி கூப்பிடு, அடக்கி உனக்கு என்ன வேணுமோ கூப்பிடு, எனக்கு தெரியும். அவரை சொல்றார் மத்தேயு 6:8 உன்னுடைய தேவைகள் எனக்கு என்னன்னு தெரியும், உன்னுடைய பிரச்சனைகள் எனக்கு தெரியும், உன் கண்ணீரான வாழ்வு எனக்கு தெரியும், நீ ஒரி பண்ணாத. ஆனா என் நாமத்தின கதவை போட்டு பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உன்னுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உன்னுடைய ராஜ்யம் வருவதாக, உன்னுடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்வது போல பூமியில் செய்யப்படுவதாக, அந்தந்த அப்பங்களை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் எங்களுக்கு. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தை கேட்கிறப்பவே அந்த ஜெபம் நம்மோடு பேசணும். எதுக்கு நான் கேட்டேன், என் கணவர் ஏங்க குடிகாரெல்லாம் மாறல, குடிகார இருந்து விடுதலை கிடைக்கல, என் மகனுக்கு ஏங்க குழந்தை பாக்கியம் இல்ல, என் வீட்டு கடன் பிரச்சனையா எனக்கு முடியல, நான் பணி செய்யற இடத்துலதையா எனக்கு துன்பமான வேலை, என் எஜமான் என்னை ரொம்ப துன்பப்படுத்துறாரு, வேலையை விட்டு போன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற எனக்கு அமைதியற்ற வாழ்வென்று நீங்க கேட்டுக்கொண்டே இருக்கலாம். கேட்டுக்கொண்டே இருக்கிறப்போ அது சொல்றார், பரமண்டல Heavenly my Father, உடைய நாமம் பரிசுத்தப்படும்பா. எப்படின்னா, அங்க போங்க, அங்க அக்னி எடுத்தேன், நடந்தேன், ஆனா அதுல இல்லாத அமைதி இங்க கிடைச்சிட்டு, ஆனா இன்னைக்கு நான் அதே கஷ்டத்துல இருக்கிறப்போ நாமத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? நீ நல்லவர் நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க கேட்கணும். அந்த நாமம் எப்படிப்பா உயர்த்தப்படும்? கர்த்தரை நாமம் எப்பயும் உயர்ந்து நான் எப்படிப்பா சொல்லுவேன்? எனக்கு விடுதலை கொடு கடவுள்கிட்ட கேட்கணும். கேட்கிறப்போ பரம்பரையை கேட்கணும். நாமம், ராஜ்யம், உங்களுடைய ராஜ்யம், உங்களுடைய ஹெவன்லி சத்தியம் வரணும். அதுல சொல்றாரு, எங்களுக்கு விரோதமாய் குற்றத்தை நாங்கள் மன்னிக்கிறது போல. முதலாவது என்ன பண்ணணும்? நாம பிறர மன்னிக்கணும். நம்ம மன்னிச்சு அது ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க போய் அந்த நீங்க ஜெபம் பண்றப்போ, எனக்கு ஏன் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறல, இந்த வருஷத்துல எனக்கு வாக்குத்தத்தம் இருந்தது ஏன் எனக்கு நிறைவேறலன்னு கேட்கிறப்போ
ஆண்டவர் சொல்றாரு, அது எப்பவுமே கொடுத்தா கொடுத்ததான, அதுல மாறுறது இல்லைங்க. அவர் வாக்கு மாறாதா, ஜீவனுள்ள ஆண்டவர். இவன் வாக்கு மாறானா என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய அநியாயம் தாங்க. இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேங்க. எனக்கு கிடைத்த வாக்கு தான். அடுத்து அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா, புத்தியாக வேலை செய்யுங்க. நான் கூட இருப்பேன்னு நீ உன் இஷ்டத்துக்கு ஆனா நான் எப்படி அவன் கூட வருவேங்கிறார். நீ எதை செய்தாலும் என்ன பண்ணு, புத்தியா செய்ய. ஜனவரி 1ஆம் தேதி 12:30 மணிக்கு பண்ண மெசேஜ், ஃபர்ஸ்ட் மெசேஜ். செகண்ட் மெசேஜ், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இரு. என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்துல நான் உன்னோடு இருக்கிறேன். எனக்கு கிடைக்கிற வாய்ப்பை என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டோம், 2-3 சர்வீஸ். இன்னைக்கு சாயங்காலம் பெரிய கன்வென்ஷன். இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு பெரிய சர்வீஸ். கிட்டத்தட்ட இதே மாதிரி பெரிய ஜனத்திரள் கூட்டம் இருக்கும். 2ஆவது சர்வீஸ் அம்பாசமுத்திரம், பெரிய ஊர். சூழ்நிலை திடீர்னு இங்கே வந்துட்டேன். சரி, நான் 5 மணி வரைக்கும் எழுந்திருக்க வேண்டாம், 7 மணி வரைக்கும் தூங்கிட்டு நம்ம சர்ச்சுக்கு போயிடுவோன்னு நினச்சிட்டு படுத்தா யார் வந்து கேட்க போகிறா? ராத்திரி என் ஒய்ஃபு எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னாங்க, 4:30. நேத்தான ஊர்லேருந்து வந்தால் ஊர்லேருந்து ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணி இப்போ இப்படி உனக்கு சர்வீஸ் வந்துச்சுங்கிறாங்க. என்னுடைய பலவீனம் அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டுடைய பணியை செய்கிறப்போ ஆண்டு விடுதலை கொடுக்க மாட்டோம். 60 கிலோமீட்டர் இன்னைக்கு சாயங்காலம் அந்த கன்வென்ஷனை விட்டதால 60 கிலோமீட்டர் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போகிறேன். ரெகுலராக போகிறேன். ஒரு பின்தங்கின மக்கள் மத்தியில் ஒரு பாக்கெட் பிஸ்கட் எடுத்துகிட்டு போவேன், மேரி பிஸ்கட். ஆனால் அந்த மக்கள் அவ்வளோ ஆசையாக கூடி வருவாங்க. அதுதான் ஆண்டுடைய பணி, ஆண்டு உன்னத பணி. அந்த உன்னத பணியை செய்கிறப்போ அந்த உன்னத பணி, இந்த மிஷன் மந்த்து ஜூலை மாதத்துல தான் ஏசு கிறிஸ்து இருந்த தோமா வந்தார். ஜூலை 3:52, ஜூலை 3:72 இறந்தார். நீங்களாம் வச்சிருக்கிற இந்த பைபிள், பெண்கள் விடுதலை, பெண்களுக்கு தையல் மிஷன், இந்த பேப்பர், நம்ம வச்சிருக்கிற பேப்பர், இந்த பேப்பர் இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணவர். இதை எழுதுறதுக்கு எழுதுகோலை கொடுத்தவர். இதில் பிரிண்ட் பண்ணுற பிரிண்டிங் மிஷினை இந்தியாவுக்கு அறிமுகம் பண்ணவர். எல்லா மக்களும் நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஜாதி, நீங்கள் என்ன ஜாதின்னு தெரியாது. மொழியார் இருக்கோம், நாய்க்கர் இருக்கோம், நாயுடு இருக்கோம், பிள்ளை இருக்கோம், பிராமணர் இருக்கோம், பின்தங்கின மண்ணும் நம்ம ஏதோ ஒரு இனத்தை சொல்கிறோம், அவங்களும் இருக்கிறான்னா யார் இந்த இப்படி ஒருமித்த கருத்துள்ள புதிய திருச்சபையை இந்தியாவுக்கு உருவாக்கியவர். இந்தியாவில் முதல் திருச்சபை எல்லாரும் அதுக்கு முன்னாடி இந்த மேல் ஜாதி மக்கள் தனியா, கீழ் ஜாதி மக்கள் தனியா. ஆனா முதல் திருச்சபை அவர் வந்தது சீகன்பா. இன்னைக்கு எல்லாரும் பிரசங்கம் பண்ணலாம், என்னைய மாதிரி ஆளும் பிரசங்கம் பண்ணலான்னு கொண்டுதான் மெத்தடிஸ்ட் திருச்சபை. அது ஆரம்பிக்கிறது ஜூலை. ஜூலை என்பது ஒரு விடுதலை மாதம். இந்தியாவுக்குள்ள வந்தது. அந்த மிஷன் மந்த்ல இந்த எஜுகேஷன் சண்டையில ஃபர்ஸ்ட் ஃபெய்த், விசுவாசம், செகண்ட் மனம் திருமணம். மனம் திரும்பி நீங்க ஆண்டோடைய சத்தியத்தை பிறருக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே ஆண்டோர் மோகன்தாஸ் ஐயா போல உங்களை வைக்கணும். மாற்று கருத்தே இல்லை. வெண்ணிகினை போல உங்களை மாத்திடுவார், பில்லிகிராமை போல உங்களை மாத்திடுவார், சுவித்தை போல உங்களை மாத்திடுவார், சார்லஸ் பெர்ஜனை போல மாத்திடுவார். நான் சொல்ற ஊழியர்கள்லாம் அப்படி நின்னா அவங்க பேசுறாங்கன்னா 10 லட்சம் மக்கள் வருவாங்க. எப்படி ஒரு 2000-3000 பேருக்கு ஹீலிங் கிடைக்கும். அந்த அளவுக்கு வல்லம், அந்த வல்லம் உங்களுக்கு கொடுக்க ஆண்டவர்களாக இருக்கிறேன். விசுவாசத்தோடு மனம் திரும்பி ஆண்டுடைய சன்னிதானத்தில் தகப்பனே என்று ஒருக்கான கிறிஸ்துவை அறிக்கப்பட்ட என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. அதுதான் ஞானஸ்தானம் கொடுக்கிறப்போ, தண்ணியில முக்கி எழுந்திருக்கிறப்போ பிதா குமாரன் பரிசுத்தவின் நாமத்தின உங்களுக்கு கிறிஸ்துவின் அடையாளம், சிலுவின் அடையாளத்தை இட்டு உங்களை பாவமன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் கொடுத்து கிறிஸ்துவின் மந்தையில் இணைத்துக் கொள்கிறோம். ஒருபோதும் கிறிஸ்துவை அறிக்கப்பட நீங்க என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. கிறிஸ்துவை உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறப்ப அதான், நீங்க யாரா இருக்கலாம், ஆண்டவர் உங்களுக்கு இறங்கி செய்தவைகளை பிறருக்கு அறிவிக்கிறப்பா. இந்த பாஸ்ட் வந்தாருங்க, நான் ஜெபம் பண்ணாரு, ஏசுக்கிற நண்பரை சொன்னாரு, ஏசு என் வாழ்க்கையில என் கூட இருக்கிறாரு, எலியா கூப்பிட்டாரு வந்தாரு,
நானும் கூப்பிட்டேன், வந்தேன், என் தேவைகளை சந்திச்சாரு. உண்மையா உங்களுக்கு நடந்தவங்களை இங்க பிறருக்கு சொல்றப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்க ஒரு உயிருள்ள ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் உயிருள்ள ஆண்டவர், நிச்சயமாக நீங்க இருக்கிற இடங்களில் அவருக்கு சாட்சியாக வாழ ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அந்த ஆண்டவர், நீங்க அந்த ஆண்டவருக்கு எப்படிப்பட்ட மக்களாய் காணப்படுது? அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதற